ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதிரன் மேக்ஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4ல் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 4.1 வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கொஷின் என்ன அப்படின்னா, இஃப் x% ஆஃப் 600 இஸ் 450 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸு பர்சன்ட்டு ஆஃப் 600 இஸ், அதாவது ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 450 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ x% அப்படின்னா எக்ஸு நம்ம பர்சன்ட் அப்படின்னாவே வந்து 100 தானே போடுவோம். அப்போ x/100 அப்படின்னு போடணும். ஆஃப் அப்படின்னா இன்ட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆஃப் எங்கே போட்டோம்னா அந்த இடத்துல இன்ட்டு போடணும். இன்ட்டு 600 இஸ் அப்படின்னா ஈக்குவல் டு, ஓகேவா, ஈக்குவல் டு 450. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ இதை கேன்சல் பண்ணணும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ மேலே என்ன இருக்குது அப்படின்னா 6 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 6x ஈக்குவல் டு இந்த 450. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப் என்ன, எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணுமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 6 வந்து கீழே வந்துடும். அப்போ டிவைடில் வந்துடும். 450 டிவைடட் பை 6 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போது நம்ம இதை வந்து கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். ஓகேவா? 2 3s are 6. ஓகேவா? 3 டேபிளில் இப்போ கேன்சல் பண்ணுறோம். 2 இங்கே 2 3s are 6. இங்கே வந்து 1 3 is 3, பேலன்ஸ் 1 இருக்கும். 5 3s are 15. ஓகேவா? இந்த 0. ஓகேவா? இப்போ அடுத்து 2 டேபிளில் பண்ணணும். 1 2 is 2. இங்கே பண்ணோன்னா 7 2s are 14, மிச்சம் 1 இருக்கும். 10, அப்போ 5 2s are 10. ஓகே, அப்போது 75. ஓகேவா? ஸோ அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 75 அப்படின்றது தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? ஸோ நமக்கு கொஷினில் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 75. ஓகே, ஸோ பிடிச்சிருந்தா சம்மு புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.